சால்ட் மவுண்டன் இல்லது வந்து வெள்ளை மவுண்டன் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. சால்ட்ட வந்து என்ன மாரி கொட்டி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ரோட்டு சைடுல கூட்டம் கூட்டமா வச்சிருக்கிறத பார்க்கும்போது நிஜமா புதுமையா இருந்தது. நம்ம சிட்டி, பெங்களூர், சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்ன பாக்கெட்ல வாங்கி தான் சாப்பிட்டு பழக்கம். இந்த மாரி இதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம கண்டிப்பா தூத்துக்குடிக்கு தான் போயாகணும். அ இங்க இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த சால்ட் கூட்டம் எல்லாமே வந்து சேதமடைஞ்சு போனது. பயன்படுத்த முடியாம அப்படியே இருக்குது. நெறைய கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு. என்னடா இந்த மாரி வச்சிருக்க கூட்டங்கள் எல்லாம் மழையில, தண்ணீல கரைஞ்சு போயிடும்ல. சால்ட்டுனாலே தண்ணீல கரைஞ்சு போறது தான் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா, இந்த சால்ட் எல்லாமே கரைஞ்சு போகாது. இதே மாரி அப்படியே இருக்கும். இது காலங்காலமா இப்படி தான் இருக்குது நெறைய. நெறைய கூட்டங்கள் நம்ம இங்க பார்த்தோம் ஆக்சுவலி. இத எடுத்து உடைச்சா கூட உடையல. பாறை மாரி, கல்லு மாரி அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தது. உங்களுக்கு புதுமையா தான் இருக்கும். ஆனா, எனக்கும் புதுமையா தான் இருந்தது. ஸோ இத மாரி நெறைய பார்த்தோம். ஒரு மலை அப்படின்னு இல்ல. வரிசையா ஒரு சைடுல இந்த மாரி மலைகளும் நெறைய குமிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ இது பயன்படுத்த முடியாத சால்ட்டு. கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் புதுசா தான் உங்களுக்கெல்லாம் நீங்க பாருங்க பார்த்தா தெரியும். எவ்வளோ இந்த மாரி இருக்குன்ட்டு. இங்க எல்லாமே வந்து சால்ட் விவசாயம் பண்ற நிலங்கள் தான். நம்ம இந்தியால 2ண்ட் லார்ஜஸ்ட் தான் இது. ஸோ நிஜமா இந்த இடத்த எல்லாம் நம்ம சுத்தி பார்த்தோம். சால்ட் மலைகள் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு, நம்மளோட பயணத்த தொடர்ந்தோம். நெறைய தூத்துக்குடியில நம்ம போட்டிருக்கோம் வீடியோஸு. பார்க்கலன்னா எல்லா வீடியோஸும் பாருங்க. முழு வீடியோ இந்த சால்ட் எப்படி ஆகும் அப்படின்றத பத்தி கூட ஒரு லாங் வீடியோ நம்ம 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல பதிவிடுங்க.